அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதையினை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள், இன்பமயமான நாள்னே சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரும் அற்புதமான நாள். ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நாள் சிறப்பான நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் சேர்ந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை இருக்கிறவங்களா இந்த ரிஷப ராசி மிதுன ராசியும் இன்று அமோகமாக லாபத்தை பார்க்கலாம். அதே போல் ஹோட்டல், டீ கடை எதுவாக இருந்தாலும் இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டு. கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். எந்த ஒரு செயல் செய்தாலும் உற்சாகமாக பணிபுரிந்து அதில் வெற்றி பெறுவீங்க, அதிகப்படியான லாபத்தை பெறுவீங்க. இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும் இந்த கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கிழக்குது. அதிகப்படியான கவலைகளும் மன வேதனைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய நாள். அதனால் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. ஏற்கனவே கண்ட சனி நடந்து கொண்டிருந்ததால் மிக விழிப்புணர்வு இருக்கணும். துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கிழக்குது. சிரமங்களும் மன வேதனைகளும் வரக்கூடிய நாள். மேல் அதிகாரிகளின் அவைப்பெயர்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய ஆதரவு, அனுதாபம், கருணை, பரிவுலாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிகவும் கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள். உங்கள் எண்ணங்கள் என்ன நினைக்கிறதோ அது நிறைவேறக்கூடிய நாள். வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமல் இருக்கும். அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். நண்பர்களும் பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுடைய செயலை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் இன்று எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட அதிகம் கீழக்குது. ஏமாற்றங்களும் மன வேதனைகளும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. எது எப்படி இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திராசிங்குது. அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்தீங்கன்னா அதில் வெற்றி கிட்டும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.